ஏன் சூரிய ஒரு செடி வளரக்கூடாதா, ஒரு மரம் வளரக்கூடாதா? வளர்ந்து மரமா வளரட்டும், இப்படிதான் வளர்ந்ததுதான் இது. நானும் ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த டான் 2 லவ் டுடே டுடேவே கொஞ்சம் இன்னொரு சில ஆங்கிள் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்காரு. ஆமா, என்னடா டிராகனு அது இது. So welcome to Cinema Kanish and this is Naresh and this is Surya. Okay, welcome back Surya. ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்யூ நரேஷ். நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல சினிமா கன்னிஸ்குள்ளே நுழையிறதுக்கு. ஒரு செடி வளருதுன்னா அதை புரியுது, அவங்கள போய் நானும் இமிட்டேட் பண்ணி ட்ரை பண்ணேன். உங்களுக்கு யூனி ப்ரோ இல்லை சூர்யா, அதனால நீங்கள் ட்ரை பண்ணணும். வர யூனி ப்ரோனா அந்த 2 ப்ரூவ் ஒட்டணும்ல, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பேசணும்னா இன்னும் யோசிச்சு பேசணும். ஆனா அவர் பேசுறது அப்படி இருக்க ஒழிய படம் வந்து சும்மா லைக் இமிட்டேட் பண்ண பிடிக்கனால பண்ணேன், ஹேட்லாம் இல்ல. சும்மா ஏன் சூர்யா அப்படி ஹேட்டடோட இருக்கீங்க? ஹேட்டட்லாம் இல்ல. ஏன் சூர்யா ஒரு செடி வளரக்கூடாதா, ஒரு மரம் வளரக்கூடாதா? வளர்ந்து மரமா வளரட்டும், காய் தரட்டும், பழம் தரட்டும், பிரச்சனை இல்லை. சும்மா சரி ஓகே சூர்யா, டிராகன் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனா டிராகன் படம் ஏஜஸ் நிறைய ப்ரொமோஷன் பண்ணிருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியா? நிறைய ஹைப், படம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல லைட்டா ஒரு லேக் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஆனா என்ன நீ சொன்ன மாதிரி இப்போ ஏஜிஎஸ் வந்து கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஹவுஸ்ஃபுல் ஆகும் நான் நினைச்சே பார்க்கல. ஹவுஸ்ஃபுல் நம்ம புக் பண்ணதா கடைசி செட் ஆஃப் டிக்கெட்ஸ். ஐநாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு சத்தத்தை அப்பதான். அதுவும் எனக்கு பிரதீப் ரங்கநாதனோட விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத்துக்கு தான் அவ்வளவு எல்லாத்துக்கும் கிரேஸ். அவங்களுக்கு தான் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு எல்லாருக்குமே. அவங்க வந்ததான் செம சர்ப்ரைஸ் இல்ல தெரியும், ஏன்னா பூஜையில இருந்து எல்லாத்தையும் போட்டோஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அவங்க ஆன் ஸ்கிரீன் வந்தோடனே சரியான சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதன் கூட அவ்வளவு கத்தல, விஜய் சித்து தான் அவ்வளவு சவுண்ட் வந்துச்சு. சோ ஒரு படமா பார்க்கும்போது இதுல பெரிய ஸ்டோரி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ஸ்டோரி இந்த படத்தை அப்படியே நான் ஞாபகம் வச்சிருப்பேன்னா திருப்பி பார்ப்பேன்னா டவுட் தான். அதான் இப்ப எப்படின்னா, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, எனக்கு வந்து ஓமை கடவுளே ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால அஸ்வத் மாரிமுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அதுங்கிறதுனால எனக்கு இந்த படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஆனா எனக்கு டான் 2 மாதிரி தான் இருக்கும் தான் எனக்கு தோணுது. நானும் ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த டான் 2 லவ் டுடே அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு படம், ஏதோ காலேஜ் ரிலேட்டட் படம், எல்லாத்தையும் குழப்பி ஒரு கார பொறுமையை தருவாங்க அப்படின்னு அப்படிதானே இருந்துச்சு. அப்படி இல்லைண்ணா, அது ஒரு மாதிரி ஓகே. அந்த ரொம்ப இதா இல்ல, பட் இது ஓரளவுக்கு நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, எனக்கு அஸ்வத் மாரிமுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஓமை கடவுளை வந்து நான் காலேஜ் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பசங்களோட தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். அதாவது Feb 14 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இங்க கற்பகம்ல, கோயம்புத்தூர்ல வந்து கற்பகம்ல பார்த்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் படம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம ரீவாச்சபிள் மெட்டீரியல் அந்த படம். ஆமா, அந்த படம் ரீவாச் பண்ணலாம். ஆமா. ஸோ அதுல விஜய் சேதுபதி கேமியோ எல்லாமே செமையா இருக்கும். அப்புறம் சரி, எனக்கு அதனால அஸ்வத் மாரிமுத்து மேல பெரிய ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, அஸ்வத் மாரிமுத்து படத்துக்கு போறோம் அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கும், அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் வச்சுதான் போகும் போல. ஏன்னா ஓமே கடவுளே ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கும். அந்த காடுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு டிக்கெட் கொடுப்பாரு, ஒரு ரீசெட் பண்ற மாதிரி ஒரு ஓகே அது மாதிரி ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு தான் நினைச்சேன். நிறைய நான் இந்த தியரிஸ்ல கூட பார்த்தேன், ஃபேன் தியரிஸ்லாம். என்னன்னா ஏதோ போன் வச்சு இருக்கும் போல, அந்த போன் வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்ட வந்துரும், கரெக்டா ஏதோ பண்ணிடுவாரு. எனக்கு அது ஃபேண்டசி மாதிரி தான் இருந்துச்சு. அதான் எனக்கு லவ்வே ஃபேண்டசி தான். இது பர்சனலா பேச வேண்டாம் சரியா? அதெல்லாம் அதான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அஸ்வத் மாரிமுத்தோட ஸ்கிரீன் பிளே சூப்பர் ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா ஞாபகம் இல்லை. ஸ்கிரீன் பிளேனா என்ன? சரி, சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கிரீன் பிளேனா, இப்போ ஒரு கதைன்னு வச்சுக்கோ. இப்போ அஸ்வத் மாரிமுத்து ஸ்டைல்லே சொல்றேன். அவர் இன்டர்வியூல இதே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இப்போ வந்து ஒரு காக்காக்கு தாகம் எடுக்குது, அது தண்ணி குடிக்கணும். அங்க ஒரு பானையில தண்ணி இருக்கு, அந்த தண்ணி குடிக்கணும். இதுதான் வந்து கதை. சரியா? இது கதைன்னா இது எப்படி வந்து நீ சொல்லுவ ஒருத்தருக்குங்கிறது தான் ஸ்கிரீன் பிளே. இது வந்து ஒரு கதையா, இந்த கதையை நீ எப்படி சொல்ற, எப்படி வேணா சொல்லலாம். இப்போ வந்து ஓப்பனிங் ஷாட் நீ பானையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பானை இருக்கு, அதுல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி அதை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அப்புறமா நீ காக்காவை காமிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் காக்காவை காமிச்சிட்டு அதுக்கு தாகம் எடுக்குதுங்கிற சொல்லிட்டு அப்புறமா ஒரு பானையில தண்ணி இருக்குன்னு காமிக்கலாம். எப்படி வேணா காமிக்கலாம். ஸோ இப்போ இது மாத்தி நம்ம ஒரே கதைக்கு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் சொல்றோம்ல, வேற வேற அரேஞ்ச்மெண்ட்ல சொல்றோம்ல, அதுதான் வந்து ஸ்கிரீன் பிளே. ஒரு கதை எப்படி வேணா, கதை நார்மலான விஷயம் தான், அதுக்கு சொல்ற ஸ்கிரீன் பிளேல தான் மெயின் விஷயமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜான்னு பாத்தீங்கன்னா, மகாராஜா எப்படி ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். அவங்க பொண்ணை இது பண்ண ஒரு ரேப் பண்ண ஒருத்தனை ட்ராக் பண்ணி போற ஒரு அப்பா கேரக்டர், ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் சிம்பிளா. இதை வந்து நித்திலன் எப்படி சொல்லியிருக்காரு, எப்படி எல்லாம் நான் லீனியரா சம்பந்தமே இல்லாம வந்து கடைசியில அந்த எண்ட்ல கனெக்ட் பண்றாருல. சோ அதுதான் ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேங்கிறது.
ஸோ ஓகே, அப்போ இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ல வந்து அந்த சீன்ஸ் எப்படி அலைன் பண்றாங்க, அதான் ஸ்க்ரீன் பிளே. அதான் ஸ்கிரீன் பிளே. அந்த மூவியை சீன்ஸா எழுதிட்டு அந்த சீன்ஸ்லாம் எப்படிலாம் அலைன் பண்ணா அந்த மூவியை இன்டராக்டிவா. ஆமா, அவ்வளவுதான். ஆமா, இப்போ இது வந்து யார வந்து தமிழ்ல இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யார ரொம்ப நல்லா சொல்லுவாங்கன்னா பாகிராஜ் இருக்கார் இல்லையா, பாகிராஜ் அவரை வந்து ஸ்கிரீன் பிளே கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கிரீன் பிளேல வந்து அவர் சூப்பரா எழுதுவார் எப்பவுமே. அவரோட ஸ்கிரீன் பிளேன்னு பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸ்கிரீன் பிளே கிங் தான் சொல்லுவாங்க அவரோட டைட்டிலே அதுதான். ஸோ அவர் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிளே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் வந்து அது எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்துக்கு வரும்போது எனக்கு ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒரு மாதிரி திடீர்னு முன்னாடி பின்னாடி ஒரு மாதிரி டைம் லூப் மாதிரி என்னென்னமோலாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது எனக்கு. அதனால ஒரு மாதிரி எங்கேஜிங்கா இருந்துச்சு படம். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. பிளஸ் பிரதீப் ரங்கநாதன் எப்படி பண்ணியிருந்தாரு, தனுஷ்மாய் பண்ணியிருந்தாரு. ஆமா, நிஜமா எனக்கு ஒரு பாயிண்ட்ல மேபி அது பார்த்து அவருக்கா சப்கான்ஷியஸா வந்திருக்கும் தான் ஃபீல் ஆகுது. இல்ல ரொம்ப எனக்கு தனுஷ் இமிடேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாரும் இப்போ ரஜினி இமிடேட் பண்ணுவாங்கல்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல, இந்த ஃபயர் அந்த மாதிரி வச்சுட்டு. ஆமா, அதான் இந்த சிகரெட் தள்ளி விடுறது, அப்புறம் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல இருந்து இது எடுக்கிறது. சோ அதெல்லாம் ரொம்ப சிமிலரா இருந்துச்சு எனக்கு. தனுஷ் அப்படியே பாக்குறது, அது ஒரு சில ஆங்கிள் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்காரு. நிறைய டைலாக்ஸ் நீ நோட் பண்ணீங்களா, நல்லி எலும்பு இதெல்லாம் தனுஷ் படிக்காதவன் அவர் இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, என்னெல்லாம் நல்லி எலும்பு கூப்பிட்டுருந்தாங்க. அதான் இந்த படிக்காதவன், மாப்பிள்ளை, இந்த பீரியட்ல எல்லாம் தனுஷ்க்கு ஒரு செட் ஆஃப் டைலாக்ஸ் எழுதிருப்பாங்க. அதெல்லாம் இந்த தடவை இப்ப பிரதீப் ரங்கநாதன் வச்சிருக்காங்க. ஆனா மத்தபடி அவர் ஒரு நல்ல ஆக்டரா இந்த தடவை ப்ரூவ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் சரியான டிரான்சிஷன், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகியா தான் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு பிரேக்கப் சாங், அதுல எனக்கு ஒண்ணுமே பெருசா செட் ஆகல. ஆமா, அது என்னன்னா என்ன சிம்புவே பாடி இருந்தாலும் எனக்கு லிரிக்ஸ் பெருசா செட் ஆகல. லிரிக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பெருசா பிடிக்கல. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இந்த படத்தோட டைட்டிலே பிடிக்கல, என்னடா டிராகன் அது இதுன்னு. அப்புறம் தான் இதுலதான் அந்த டிராகனுக்கு டெஃபினிஷன் கொடுத்தாங்களா, அப்புறம் அது ஒண்ணு புரிஞ்சுச்சு. ட்ரெய்லரும் எனக்கு பிடிக்கல, இதுவும் பிடிக்கல. அது ஒரு மாதிரி இந்த யூடியூப்ல எல்லாம் எப்படி கிளிக் பைட் வச்சு தம்ப்நெயில்ல கிளிக் பைட் வச்சு உள்ள போன வேற ஏதாவது வீடியோ இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான் இவர் படத்துக்கே பண்ணிட்டாங்க. இது நிறைய பேர் வரைக்கும் பண்ணிருக்காங்க. பட் இவர் இப்ப ரீசெண்டா இவர் தான் கடைசியா இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வச்சு பண்ணிருக்காரு. சோ அதனால கதைக்கு நம்ம ட்ரெய்லர்ல பார்த்ததுக்கு கதைக்கு சம்மந்தமே இல்லை. அது அந்த வகையில சந்தோஷம். சொல்ல போனா இதுல நான் கத்துக்கிட்டேன், டோன்ட் ஜட்ஜ் புக் ஃபிலிம் பைட்ஸ் ட்ரெய்லர். ஓகே, புக்கு கவரு அது வந்து கீழே சூர்யான்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, செகண்டா மெயினா சொல்ல வேண்டிய ஒரு ஆள் வந்து பிரதீப் ராகவ், எடிட்டர், படத்தோட எடிட்டர். சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாரு. எனக்கு எடிட்டிங் செமையா இருந்துச்சு. அந்த எல்லா ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு கார் சீன் இருக்கும்ல அது செகண்ட் ஹாஃப்ல அந்த சென்னை போறதுக்கு அந்த சீன் ஆகட்டும், எல்லாமே செமையா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி இப்படிதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அது எப்பவுமே பாத்தீங்கன்னா அஸ்வத் மருமத் படம் இப்போ ஓமை கடவுளே எடுத்துக்கிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஓமை கடவுள்ல இருந்தே 2-3 ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் வந்து இதுல. ஆமா, அந்த டிகிரி, அப்புறம் அந்த டிகிரி, சோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சிமிலரா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா எல்சியூ மாதிரி ஏசியூ அஸ்வத் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி ஏதாச்சும் வந்துரும், அசோக் செல்வனும் யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில ஒரு கேரக்டர் வந்தாங்க, அதை நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம். நான் யாரு கேமியோன்னு கண்டுபிடிக்க முடியும், நான் இன்னொரு கேரக்டர் வேற பார்த்தேன்ல நடுவுல, அதனால யாரு இதுன்னு கண்டுபிடிக்க முடியும் கேமியோன்னு. ஸோ அதனால அந்த கேரக்டர் வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸ் தான். கிளைமேக்ஸ்ல அந்த கேமியோ வருது நல்லா இருந்துச்சு. ஏன்னா எப்ப ஏதாவது ஒரு சீட்டிங் பண்ணி ஒருத்தர் ஈஸியா ஜெயிச்சிடலாங்கிறத பிரேக் பண்ற மாதிரி நாளைக்கு ரொம்ப ரிலேட்டபிளா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நானும் ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா படிக்கிற கேங்கும் இல்ல, கடைசியா இருக்க கேங்கும் இல்ல, நடு கேங் வந்துட்டு காலேஜ் வந்து ஒரு 4 அரியர் வச்சு, ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கிட்டு காலேஜ் 4 அரியர் வச்சு நிறைய ரிலேட்டபிள் ஆச்சு. எங்க இதுலயும் ஒருத்தர் இருப்பான். ஒரு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் நான் அப்பதான் சேர்ந்திருக்கோம், எல்லாம் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு ஒருத்தன் வந்து மிஸ்ல உட்காந்து பேசிருக்கான், மச்சான் அவன் கெத்த அடிச்சு நடந்து வந்தான்டா, சிங்கமா இருந்தான்டா அவனை ஏன்டா சிங்கங்கிறீங்க அப்படின்ட்டு. அவன் யாரும் தெரியல, டீ குடிச்சப்ப காதுல வந்து விழுகுது. சோ இந்த படத்துல பாக்குறப்ப ரிலேட் பண்றேன். ஒரு 4 பேர் சுத்திட்டு இருந்தாங்க கெத்துன்ட்டு. அப்புறம் ஃபைனல் இயர்ல என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே எல்லாம் புரிஞ்சுட்டோம். அதனால ஆக்சுவலா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நிஜமாலே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட லவ் டுடேவே கொஞ்சம் இன்னொரு பெட்டர் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. என்னன்னா அந்த எப்படின்னா ஒரு கெத்தா இருக்க கேரக்டர் அடிதடி பண்ணிட்டு பொறுக்கி மாதிரி இருந்தாதான் ஒரு கெத்து அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனோட லைஃப் எப்படி மாறுதுங்கிறது வந்து செமையா இருந்துச்சு. அதுவும் புரிய வைக்கிறதுக்கு
நல்லா பண்ணியிருந்தாரு புரிய வைக்கிறது. அதான் சொல்றேன்ல, அதுதான் ஸ்கிரீன் பிளே. அந்த ஸ்கிரீன் பிளே செமையா அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் காமிச்சிட்டாரு. நீங்க எத்தா இருந்தா இது இந்த நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, அதே நல்லவனா இருந்தா இந்த மாதிரி இருக்கு. இப்ப நீ அதான் சொல்றல, சீட்டர்ஸ் வில் நெவர் வின்னுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் படம். அதனால அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அண்ட் இதோட ஃப்ரெஷ்ஷா இன்னும் 2 பேர் இருந்தாங்க படத்துல. யாரு ஹீரோயின்ஸ்? இல்ல தலைவன் ஜிவிஎம் மிஸ்கின். ஆமா, ஜிவிஎம் தியேட்டர்ல ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, அவரை அடிக்கடி பாக்குறேன். இந்த படத்துல பார்த்தது எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா நல்லா பண்ணிருந்தாரு. பாட்டுல ஆடுனதுலாம் செமையா டான்ஸ் இருந்துச்சு. நம்ம ஜிவிஎம் கன்னிஸ் நமக்கு தான் நம்ம மட்டும் கத்திட்டு இருந்தோம் தியேட்டர்ல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி துருவ நட்சத்திரத்தை வெளில விட்டா அந்த படத்துக்காக தான் அந்த மாதிரி சித்திர படம் நடிக்கிறாரு. கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாரு. ஏதோ மார்ச் 7ங்கிறாங்க. காலேஜ் வந்து வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஸ்கூல்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸ்கூல் இருந்து இல்ல, 2000 கரெக்டா ஒரு காலேஜ் வச்சுக்கோ, 2019 லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஷ்கின் சொல்லணும். மிஷ்கின் ஆக்டிங் எங்க ஸ்கூல் காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரியே ஒருத்தர் இருந்தார். காலேஜ் ஹச்ஓடி லைட்டா அப்புறம் இன் பண்ணிட்டே இப்படி இருப்பாரு. மிஷ்கின் ஆக்டிங் சூப்பரா, ஒரு கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர், செம்ம கேரக்டர். ஒரு மாதிரி ஆரம்பத்துல இந்த தாண்டவத்துல எஸ்கே சூர்யா காமிச்ச மாதிரி காமிப்பாங்கன்னு நினைச்சா நல்ல கேரக்டர் காமிச்சாங்க. செமையா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் ஆர்க்கே சூப்பரா இருந்துச்சு. நல்லா போச்சு அவரோட கேரக்டர். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனுபமா கேரக்டருமே நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு பொண்ணா நினைச்சிருந்தேன். அப்புறம் ஆனா ஃபைனல்ல அதான் சொல்றேன்ல, எல்லாமே ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி மாதிரி. ஆரம்பத்துல இரிட்டேட்டிங்கா இருக்கிற கேரக்டர்ஸ் கடைசியில் நல்லா இருக்கும். ஆரம்பத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இரிட்டேட்டிங்கா இருக்குங்கிற ஒரு ஜோன்லயே படம் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ NEK எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாம் அடிச்சு ஊத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டியா? நிலவுக்கு என்மேல் என்னடி போவோம், நல்ல ரிவ்யூஸ் தான் சொல்றாங்க. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச யாரும் அப்படி சொல்லல. ஓகே, நார்மல் மூவி தான், ஆவரேஜ் தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இதுக்கு தான் எல்லாரும் தனுஷ் சொல்லிட்டால, ஜாலியா வாங்க, சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா போங்க, இது எதிர்பார்க்காதீங்க. சோ இதுல குட்டி தனுஷ் படத்துக்கு வந்துட்டோம். அதான் குட்டி டிராகன் அது மாதிரி குட்டி தனுஷ் இவரு. சோ ஹர்ஷத் கான் நல்ல ரோல், சரியான ரோல். சித்துக்கு வந்து ஆக்சுவலா ஆக்டிங் வரல நிறைய இடத்துல. எனக்கு எமோஷனல் சீன் அவரை அப்படியே பாத்துட்டு ஜாலியா பாத்துட்டு அந்த எமோஷனல் சீன்ல அவருக்கு அது வரல. உண்மை சொல்ல வரல. அவரே சொல்லிட்டாரு, நான் வராட்டி சொல்லுங்க, அடுத்த நல்லா டெவலப் பண்ணிக்குவேன். ஆமா. ஆனா மத்தபடி அவரோட கேரக்டர் எனக்கு பெரிய இதா தெரியல. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பட் அவர் ரெகுலரா பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஆமா, ஹர்ஷத் கானும் அப்படிதான். கேரக்டரா ஒரு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸான ரோல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஹர்ஷத்துக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. இன்னொன்னு அந்த அவரு அந்த வேலைக்கு போகாம இருக்க சீக்வன்ஸ் ஒரு சில காமிப்பாங்களா, அதெல்லாம் அப்படியே என்ன ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நானும் காலேஜ் முடிச்சு வீட்டுல சும்மா இருந்தப்ப வீட்டு சாப்பாடு சாப்பிடுற, அப்புறம் ஆர்டர் போட்டு சாப்பாடு சாப்பிடு, அப்படிதான் வளர்ந்ததுதான் இது. அது இல்லாம இந்த பிக் பாஸ் சார் பாப்பாரு, அதே மாதிரி நானும் ஆன்லைன் கிளாஸ் வாங்கி வச்சப்ப அந்த பிக் பாஸ் முடிஞ்சுட்டு பிக் பாஸ் சீசன் 3 அந்த கவின் வரதெல்லாம் உட்காந்து போட்டுப்பா. அதனாலதான் நான் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிஎஸ்பி எல்லாம் படிக்காம போனது. அதே டிஎஸ்பி இல்ல, படத்துலயும் வந்து டிஎஸ்பி வச்சுதான் ஒரு கான்செப்ட் வரும். அதனால அதே கான்செப்ட், அதே டெய்லர், அதே வாடகை. அதனால என்ன ஐடி கம்பெனி ஃபார்ம் சினிமா கணிஸ்ல நீ சினிமா கணிஸ்க்கு வரது இல்லையாடா? கடைசியா பாட்காஸ்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சுடா? அதான் எனக்கு வந்து படத்துல என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சி, எடிட்டிங் செம்மையா இருந்துச்சு, மியூசிக் லியோன் ஜேம்ஸ் வந்து லைக் இந்த படத்துல மோட்டிவேஷனல் பாட்டு, லவ் பாட்டு, அந்த அதே அந்த கர்நாடிக் ஒரு இது பிரேக்கப் சாங், அப்புறம் அந்த வெறியர் அந்த மாதிரி. ஆனா எல்லாம் போட்டு எனக்கு என்னன்னா நிறைய இடத்துல இந்த பாட்டு தேவைப்பட்டு பாடல ஒரு மாதிரி ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த காலேஜ் சீக்வென்ஸ்ல ஒரு பாட்டு வரும், அந்த கானா பாட்டு, அது எனக்கு சுத்தமா உட்காரவே இல்லை, பிடிக்கவே இல்லை. பாட்டு அந்த ரைஸ் ஆஃப் டிராகன் பாட்டு, ஆமா அது கூட ஒரு மாதிரி பெப்பியா இருந்துச்சு. அந்த ரைஸ் ஆஃப் டிராகன் கூட இப்ப வந்து நான் அந்த ராக்கி பாட்டு கேட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். இனிமேட்டு ரைஸ் ஆஃப் டிராகன் போட்டு வண்டியில நல்லா இருந்துச்சு. அந்த ட்ராக் செம்மையா இருந்துச்சு. அண்ட் அஸ்வத் மருமத்து சொல்ற மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அதோட விசிட்டிங் கார்டு வந்து மியூசிக் தான். அப்போ இந்த படத்துக்கு வந்து செமையா இருந்துச்சு. இதை விட எனக்கு ஓமே கடவுளை ஆல்பம் தான் பிடிச்சிருக்கு, ஹேண்ட்ஸ் டவுன். அதுதான். ஏன்னா ஓமே கடவுளை வந்து வேற லெவல் ஆல்பம். அதுல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கதைப்போமா ஆகட்டும், எல்லாமே சூப்பர் பாட்டு அதுல. அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வரும்ல ஓமே கடவுள, அந்த நச்சு பண்ணு ஒய்ஃப், அந்த 9 to 6 லைஃப் அப்படின்னு, அது செமையா இருந்துச்சு. அதே மாதிரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு இந்த ஆல்பம் அவ்வளவு பிடிக்கல. பாட்டு 3 பாட்டு, கடைசி பாட்டு எனக்கு மேபி கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 3 பாட்டு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு வந்து ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ இதுதான் எனக்கு. உனக்கு வேற என்ன பிடிச்சது? வேற என்ன பிடிச்சது? கேர்ள்ஸ், அதர் கேர்ள்ஸ். எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு பொண்ணு. யாருன்னா ஹீரோயின் பேர் என்ன? அனுப்பமா. இன்னொருத்தவங்க கைதுலோக. சோ 2 பேருமே அந்த டேட்டிங் சீன் ஒன்னு காமிச்சிருந்தாங்க. நல்லா ஜென்ஜிக்கு ஏத்த ஜிவிஎம் படம் மாதிரி. ஆமா
எனக்கு ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சிங்க் ஆகல. பட் நல்லா இருந்துச்சு, மேக்கிங்கா சூப்பரா இருந்துச்சு. அது படமே மொத்தமா எனக்கு வந்து ஒரு ஜென்சி படம். ஆமா, இந்த ஃபீல் ஆச்சு. சி ஒரு ரிலேட்டபிளான ஃபிலிம் மேக்கர் வந்து அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க. சரியா, அப்போ அப்படிதான் எடுத்தாகணும். ஸோ அது அப்படிதான் எடுத்துருந்தாரு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அது ட்ரீட்மெண்ட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்கிங்லாம் சூப்பரா இருக்கு சீரியஸ். ஆனா எதுக்கு அந்த அந்த ஹனிமூன் போற மாதிரி ஒரு சாங் அந்த ஸ்ரீராம் பாட்டு, அது வந்து எனக்கு என்னமோ அது இப்ப நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற நடக்கல. அதெல்லாம் அது மட்டும் அது நல்லா இருந்துச்சு. விஷுவலா அது கழிச்சு எனக்கு அந்த படம் பாட்டு கேட்க அந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ அண்ட் பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அளவுக்கு பிடிக்கல அவரோட ஆக்டிங். அந்த அளவுக்கு இல்ல, ஸ்கோப் இல்ல ஆக்டருக்கு, அந்த அளவுக்கு இவர் இது காமிச்சிக்கல. இன்னொரு ரிலேட்டபிளான விஷயம், கரெக்டா நான் பைக்ல வந்துட்டு ஃப்ரோசன் வரப்ப என்கிட்ட நானும் இவனும் அவங்க அப்பா சரவணன், என் அப்பா முத்துக்குமார், அவங்கள பத்தி பேசிட்டு வந்திருந்தோம். நம்ம அப்பா அம்மா அப்பா எவ்வளவு பண்ணிருக்காரா அப்படின்னு பேசுவோம். நிஜமாவே பேசுனீங்களா? சத்தியமா சரி. கடைசியில கரெக்டா இந்த படத்துலயும் ஒரு அப்பா கேரக்டர் மரியம் ஜார்ஜ் செம்மையா பண்ணிருந்தாரு. சூப்பர் ஆக்டிங். வாப்பா சரியா இருந்துச்சு. ரொம்ப எத்தனை பேரண்ட்ஸ் அப்படிதான் இல்ல, அது செமையா இருந்துச்சு. அந்த படிப்புக்கு செலவு பண்றதாகட்டும், அந்த டாம் அண்ட் ஜெர்ரில ஒரு இதுல மொத்த காசையும் கூட கொட்டிட்டு fathers when the children ask money for the education போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி மொத்தத்தையும் கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டுல அந்த ஒரு இது இருக்குல்ல, எவ்வளவு இது பே பண்ணியாச்சும் பையனை எப்படியாச்சும் படிக்க வச்சணும், எது ஆமா அதை காமிச்சிருந்தா எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஜிவிஎம் கேரக்டர் ஆகட்டும், மிஷ்கினோடதாகட்டும், லிப்ரா ரவீந்தர் ஆகட்டும். அந்த லிப்ரா ரவீந்தர்ரா அது கன்சல்டன்சி. ஓகே, நான் இந்த பிக் பாஸ்ல ஃபேட் மேன் அதனால நான் அந்த மைண்ட் செட்லயே இருக்கேன். நான் பாடி ஷேமிங் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். சரியா, அவர் பேர் லிப்ரா ரவீந்தர் தான். சோ அவரோட ரோல் எல்லாமே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. நடக்குதுன்னு இப்பதான் எனக்கு அவர் காமிச்சதுக்கு அப்புறம் அரியர் வச்சதுக்கு காரணம் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எங்களுக்கு வந்து அட்டானமஸ் காலேஜ் அட்டானமஸாவே தெரியல. நீ அரியர் கிளியர் பண்ணிருப்பேன்னு சொன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டேன். பேக்லாக் செக் பண்ண, அது பேர் எதை சொல்லுவாங்க, பேக்லாக் அது என்ன செக் பண்ணி பாருங்க. அப்ப கிளியர் பண்ணிட்டேன். சரி, இது படம் பார்த்தோன்னே எனக்கும் ஐடி கம்பெனி போகணும், போயிட்டு மாசம் 3 லட்சம் 3.5 லட்சம் சம்பாதிக்கணும். அதெல்லாம் சும்மா அப்படி காமிப்பாங்க. 3 லட்சம் கிடைக்கும் இல்லன்னு சொல்லல, ஆனா அந்த மாதிரி எடுத்தோடையில 3 லட்சம் கிடைக்கும். டைம் ஆகும், முதல்ல தோண்டணும், அப்புறம் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி முதல்ல 30,000க்கு போகணும், அதுக்கப்புறம் தான் எடுத்தோடனே 3 லட்சத்துக்குள்ள யாரும் வரல. அதான் சொல்றேன். அப்ப அதுக்கு அது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். முதல்ல இந்த ஐடி கம்பெனியை குளோரிஃபை பண்றதுனால நீ அப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. நீ எவ்வளவு செலவு சம்பாதிக்கிறியோ அவ்வளவு நீ செலவு பண்ணியே தீர்வு. கேமராமேனே ஐடி கம்பெனி அவர் வந்து புலம்பாருங்க அவர் கம்பெனி பத்தி. ஒண்ணும் இல்ல, இப்ப நீ 50,000 ரூபாய்க்கு செலவு சம்பாதிக்கும் போது உனக்கு 50,000 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கும். ஆமா, இப்ப நம்ம 15,000 நம்ம சம்பாதிக்கும் போது நமக்கு 15,000 தான் பிரச்சனை இருக்கும். நம்ம எப்ப நம்மளோட சம்பாத்தியம் ஜாஸ்தியாக நமக்கு செலவுக்கு பிரச்சனை வரும். சோ அதை வந்து இதுல செமையா காமிச்சிருப்பாங்க. ஆமா, அந்த இது வந்து நல்லா இருந்துச்சு. அதான் எனக்கு மிஷ்கின் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அனுபவம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் செம ஆக்டிங். அனுபவமோட ஆக்டிங் டாப் நாச். எனக்கு அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த டேட்டிங் சீன் மட்டும் தான் அவங்க நடிச்சு அவங்க பண்ணதுலயே ஒரு மாதிரி ரொம்ப ஹோல்சமா ஃபீல் ஆச்சு. அந்த நல்லா இருந்துச்சு, அந்த இது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஓகே, இப்போ இந்த படத்தை வந்து அவுட் ஆஃப் 10 நம்ம எவ்வளவு சரியா? நான் வந்து 8.3. என்ன IMDb மாதிரி சொல்ற? 8.3 வந்து ஜிவிஎம்காக ஒரு பாயிண்ட். 0.3யா? எனக்கு வந்து ஒரு 7.5 அந்த ரேஞ்சில் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பட் இந்த படத்துல வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இதுல என்ன புரியுதுங்கிறதுக்கெல்லாம் இன்னொன்னு லைக் சக்சஸ்க்கு கரெக்டான ஒரு டெஃபினிஷன், என் பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்டான ஒரு டெஃபினிஷன் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மனசாட்சி படி இது பண்றது. ஆமா, அவன் கரெக்டா முடிய போறப்ப சரி ஜாலியா முடிச்சிருவாங்க போல அப்படின்னு நினைச்சிருப்ப ஃபீல் பண்ணி மறுபடியும் ஜாலியா முடிச்சிருவாங்க. ஒரு மாதிரி அதான் சொல்றேன்ல, அந்த பேட்டர்ன் ஒரு மாதிரி வேவரிங்கா போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல எனக்கு பயம் வந்துருச்சு, என்னடா பண்ண அந்த எட்ஜ்ல உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு ஒரு இதை வந்து சமய கொடுத்துட்டாங்க. அதான் சொல்றேன், அது சமயம் அந்த அந்த கிராஃப்டுக்கு அந்த ஒரு இது தேவைப்பட்டுச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல் டைம் ஒரு எமோஷனல் காமெடி பிலிம், ஆனா த்ரில்லிங் எலிமெண்ட்ஸும் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயம்லாம் பிடிச்சது. கதையா பெருசா பிடிக்கல, ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சது. ஒரு படமா பார்க்கும்போது இட் வாஸ் ஃபைன். பட் இந்த படத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசா இல்ல. அதனால நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க.
ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போக வேண்டாம். நல்லா இருக்கு படம், வந்து எங்கேஜிங்கா இருக்கு. எங்கேஜிங்கா இருக்கு, நல்லா ரிலேட்டபிளா இருக்கு. காலேஜ் படிச்சுட்டு ஒரு சில விஷயம் இல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸோட விஷயம் நல்லா ரிலேட்டபிளா இருந்துச்சு. இந்த பாட்காஸ்ட் வந்து எபிசோட் 14 ஆஃப் இன்டர்வல் முறுக்கு. ஸோ இன்டர்வல் முறுக்கு வந்து இப்போ 14 எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா. 14 எபிசோட்காக தான் இந்த பேக்ட்ராப். ஆமா, இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ செட்டப். இது வந்து இதுவே எங்களுக்கு பெரிய அச்சீவ்மென்ட் சொல்ல போனா. ஸோ அதனால 500 சப்ஸ்கிரைபர் வந்தனால 500 ரூபாய் கட்டி 500 ரூபாய் கட்டி நாங்க வந்து ஸ்டுடியோ ரன் பண்ணி இப்போ வந்து 6 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தீங்க, இல்ல எங்க காசு கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் பெருசா பண்றோம். அவங்க காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் நம்ம கிட்ட இன்னும் அந்த மானிட்டைஸ் ஆகிற இது இல்ல. ஸோ அது வந்தோடனே நம்ம கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நம்புறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஸோ திஸ் த எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட். ஸோ டிராகன் இஸ் அ வொர்த்தி வாட்ச். நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாமான்னு கேட்டா போலாம். அந்த ஒரு சீன் என்னடா அது மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், மற்றபடி அந்த ஸ்டார்டிங் மட்டும் தான். மற்றபடி படம் வந்து நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் இட். நன்றி, வணக்கம், பாய்.